ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக, பலனுள்ளவர்களாய், திடனுள்ளவர்களாய், மன ரம்யமாய் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையில மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். உங்களில் அநேகர் 5, 6, 7 மத்தேயு சுவிசேஷத்தை மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள். ஏற்ற வேளைகளிலே அதை நீங்கள் சிலருக்கு முன்பதாக ஒப்புவிக்கத்தக்கதான நாளை குறிப்பிடுவார்கள். நீங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதீர்கள். மனுஷர் காணும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணாதீர்கள். நீங்கள் செய்யும் போது, தர்மம் செய்யும் போதும் சரி, ஜெபம் செய்யும் போதும் சரி, வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதுக்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுள். சொல்லி காட்டாத. யாருக்காவது ஏதாவது நன்மை செய்திருந்தா, நான் உனக்கு எப்படி செய்தேன், இல்லாட்டா அவங்ககிட்டே சொல்லாத, நான் உனக்கு என்னவெல்லாம் செய்தேன், சொல்லி காட்டாத. நீ செய்கிறது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருப்பதாக. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இப்ப நீ சொல்லி காட்டிட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க செய்த தான தர்மம், அந்த 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 குடும்பத்துக்கு நான் இந்த செய்திருக்கேன், இவங்களுக்கு என்ன செய்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கிறேன், சொல்லி காட்டாதே. அப்படி சொல்லிட்டா அந்த பலன், உனக்கு அந்த பலன் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். ஆனால் அந்த ரங்கத்தில் நீ செய்கிற காரியத்திற்கு தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதே போல அடுத்தது ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கு. ஜெபம் பண்ணும் போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் எப்படி செய்யணுன்றது குறித்தும் ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் சொன்னதுக்கு பிற்பாடு முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், 6ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதாவது எல்லாரும் பார்க்கிற மாதிரி நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிறவர்களாக இருந்தால், 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர்களை போல் நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை பேர்ட்டு போய் என்னவெல்லாம் கெஞ்சுறோம், கெஞ்சியும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவரிடத்துல என்ன கேட்க போறோங்கிறத குறித்து அவரிடத்துல கேட்கறதுக்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஆகினால்தான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கடைசி வசனங்களை சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள். என்ன வேணும், எது வேணும்ன்றதை காட்டிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் கூட கூடும்? ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, அவைகள் ஒன்று கூட பட்னியா சாகிறதில்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், நூற்கிறதில்லை, நெய்கிறதில்லை, அவைகளை போல அழகானவைகள் ஒன்றும் இல்லை. காட்டு புஷ்பத்தை கொடுத்து வைக்கிறவர், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் அந்த ரங்கத்தில் கர்த்தர் நோக்கி முறையிடும் போது, அந்நாள் அந்த ரங்கத்தில் யாருக்கும் கேட்காதபடி புலம்பினாள். உலகத்துக்கே பெரிய தீர்க்கதரிசி அவள் மூலமாய் தேவன் கட்டளையிட்டார். உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த ரங்கத்தில் அவரிடத்தில் சொல்லி, அந்த ரங்கத்தில் தான தர்மங்களை மறைந்து செய்து, அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களை அவர் பகிரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த காலவேளையில உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் பகிரங்கமாய் பலன் அளிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஊரெல்லாம் அறிய தானம் செய்கிறவர்களாயிராதபடி, ஊரெல்லாம் அறிய எங்கள் ஜெபத்தை பாருங்கள் என்று சொல்லி வார்த்தைகள் வசனிப்பினால் வெளிப்படுத்துகிறவர்களாயிராதபடி, நாங்கள் அந்த ரங்கத்தில் கேட்கிறவைகளை எங்களுக்கு வெளிரங்கமாய் பதிலளிக்கிற தேவன் இந்த ஜனங்களுக்கு, இதை கேட்கிற ஜனங்களுக்கும் எனக்கும் நாங்கள் அந்த ரங்கத்தில் கேட்ட எல்லாவற்றையும், அந்த ரங்கத்தில் செய்த எல்லாவற்றை குறித்தும் வெளியரங்கமாய் பதிலளிப்பீராக. அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவரிடம் சொல்லுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். God bless you abundantly again and again and again and again. Amen.